அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து, பிரதர் இது வந்து விஏஓ வேலைன்னு சொல்றீங்க, ஆனா வந்து இது வந்து குரூப் 4ல தானே வந்து அட்டன் பண்ணுவாங்க, இது வந்து அதுல தானே வந்து இந்த போஸ்டிங் எல்லாமே குடுப்பாங்க. நீங்க என்ன தனியா சொல்றீங்க? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ எல்லார் மனசுல ஒரு கேள்வி இருக்கும். இது விஏஓட வேலை இல்ல. விஏஓக்கு உதவியாளருடைய வேலை. அது ஓகேங்களா? ஸோ அதுதான் கிராம உதவியாளர் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வேலை கிடைச்சது அப்படின்னாவே உங்களுடைய லைஃபே வந்து ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வேலை வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து டோட்டலா 2299 வேகன்சி வந்து அஃபிஷியலாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்க போறோம்? ஸோ விண்ணப்பிச்சதுல இருந்து நமக்கு எத்தனை நாளையில இந்த வேலை கிடைக்கும் நமக்கு? ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நீங்க வந்து நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் முக்கியமான அப்டேட்லாம் நமது சேனல்ல தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நம்ம வந்து பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா டீடைல்ஸுமே பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், ரெகுலரான பேசிக்ஸான ஜாப்ஸ் தான். இதுல வந்து பார்ட் டைமோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்துதான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க 2299 அஃபிஷியல் வேகன்சிங்க. ஸோ அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். அடுத்தது அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆஃப்லைன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க இன்னும் 1 வீக் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அதற்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஆஃப்லைனில் பண்ணுறவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்லையும் பண்ணிக்கிறேன், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லை ஆஃப்லைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்றில் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். 2 இடத்துலையும் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 38 மாவட்டத்துக்கு சேர்த்து தான் இந்த வேகன்சியோட டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்தெந்த டேட்ல இந்த க்ளோஸ் ஆக போகுது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருவாரூர் டிபார்ட்மெண்ட், அது திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 139 வேகன்சி இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது 26ஆம் தேதி 8வது அது வரைக்கும் அப்ளை பண்றது கடைசி நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டத்துக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுலயுமே பாதி மாவட்டங்கள் மட்டும் தான் இதுல வந்து அப்ளை பண்றது லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. இன்னும் வந்து அரியலூர் மாவட்டம், சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், நீலகிரி, புதுக்கோட்டை, ராம்நாடு, ஸோ இந்த மாதிரி விஷயம், தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், விழுப்புரம், இந்த மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து அதாவது அப்ளை பண்றது லிங்க் வந்து ஓப்பன் ஆகல. மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. அதுக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன் எல்லாருக்கும் ஒரே டேட் தானே கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்க விரும்பலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் தான் இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த டைம்ல இதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இது. ஓகேங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னிலிருந்து தான் உங்களுடைய ஏஜ் கால்குலேஷன் போடுவாங்க. அதுலேருந்து இந்த 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸ்டார்ட் பண்றது. அடுத்தது அதிகபட்சமும் 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி,
எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்ளிகேஷன் வந்து 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும், அதாவது அவங்க 5 வருஷம் வந்து வயது தளர்வு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. சரிங்களா? யூஆர்ட் கேட்டகரிக்கு வந்து 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம். இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரிங்களா, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் லெவல் 6 ஓகேங்களா, 11,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து கவர்மெண்ட் நார்மல் சேலரி தான். அதுக்கப்புறம் போக போக இன்க்ரிமெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. அடுத்ததா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ரொம்ப கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜ் இருப்பாங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து போன வருஷம் வந்து நம்ம இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஸோ அவங்க எந்த மாதிரி நம்ம எங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு ஆன்சர் பேப்பர் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் கொஸ்டின் பேப்பர்லேயே ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தது. ஸோ அந்த பேராகிராஃபை அப்படியே பார்த்து தப்பு பிழை இல்லாமல் இங்கிலீஷில் எழுதி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஸோ தெளிவாக எழுதி கொடுங்க. உங்களுக்கு வந்து வாசிக்க தெரியுதா, படிக்க தெரியுதான்றதுக்காக தான் அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ரொம்ப ரொம்ப சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இதுலேயுமே இருக்குதுங்க. அடுத்ததா இன்டர்வியூ. தனித்தனி இன்டர்வியூஸ் கேட்பாங்க. இந்த விஓ உதவியாளர்னா யாரு, அவருடைய வேலைகள்லாம் என்னென்ன, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராமங்கள், நீங்கள் வசிக்கிற இடத்துல எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, என்னென்ன மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன வகையான பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க, ஸோ என்னென்ன வளங்கள்லாம் அங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இவர் தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால இவருடைய வேலைகள்லாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூஸில் கேட்பாங்க, சொல்லணும் சரிங்களா. அடுத்தது எத்தனை வகையான நிலங்கள் இருக்கு, என்னென்ன வகை நிலத்துல என்னென்ன வகையான பயிரிடுறாங்க, ஸோ இது எல்லாமே நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா. அடுத்ததா ஹவு டு சப்மிட் த அப்ளிகேஷன், எப்படி நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சீக்கிரமா எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் த ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் த டெலிவரி பர்சன் பை த போஸ்ட் த ரிலவென்ட் தாசில்தார் டுகெதர் த நெசசரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஜாப்ஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பிஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிற வீடியோ வேணும், அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்துடுவோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை எப்போ வரும், அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ வரும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும்தாங்க இப்போ வந்திருக்குது. ஸோ இன்னும் வந்து ஆகஸ்ட் முதல் வாரம் அப்படின்னா 2வது வாரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட நமக்கு 32,000 வேகன்சி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 1 வீக்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கும் வந்துடும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.